விஏவிஜி இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா புதுசாக ஒரு டிஎஸ்ஆர் பஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவுண்டு மொத்தம் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் எல்லாரும் ஒருத்தரை மட்டும் தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? விஏவிஜி நான் சொல்கிற லிங்க்கை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் டிஎஸ்ஆர் பஸ் லிங்க்கை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் பாஸ்வேர்டு வந்து என்னென்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்துங்க. நீங்கள் கண்டிப்பாக பாஸ்வேர்டை வந்து கொடுத்துருப்பேன் பாருங்கள். வீடியோ எதாவது ஒரு பக்கத்தில் இருக்கும் இப்போ பாஸ்வேர்டு, அதை பார்த்துங்க. அடுத்து என்னென்னா விஏவிஜி அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்தோன்னே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு டிஎஸ்ஆர்னு சர்ச் பண்ணுங்கள், இல்லை டவுன்லோடுக்குள்ளே போய் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இதுக்குள்ளே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அடுத்து லிவரி அது வந்து இன்னொன்று வந்து என்னென்னா சொல்ல மறந்துட்டேன். ஆர்எஸ் மணி பஸ்ஸு வீடியோ வந்து அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆர்எஸ் மணி பஸ் மோடு தான் இதுக்கு தேவை. லிவரி மட்டும்தான் இந்த இது. அந்த பஸ் மோடு வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஆர்எஸ் மணி பஸ்ஸு எப்போதும் போல் இது பண்ணிங்க. அந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஆர்எஸ் மணி பஸ் மோடு லிங்க்கும் கொடுக்குறேன். அதையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் மோடில் போய்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு ஈஸியாக அந்த என் வீடியோ பார்த்தாலே போதுங்க. அதை பார்த்துட்டு ஆர்எஸ் மணி மேப் மோடை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கேமில் இருக்குங்க. அந்த ஆர்எஸ் மணி பஸ்ஸு வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோ போய் முதல்ல பார்த்துருங்க. அது இப்போ தான் இது பிடிக்கும். ஆர்எஸ் மணி வந்துருச்சுங்க. ஆர்எஸ் மணி வந்ததுக்கப்புறம் அந்த யூஸ் கொடுத்துருங்க. யூஸ் கொடுத்துட்டு அந்த பெயிண்ட் ஆப்ஷன் இருக்குங்களா, பெயிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. பெயிண்ட் ஆப்ஷன் கொடுத்தோடனே ப்ரௌஸ் லிவரி கொடுத்து டிவைஸ் கேலரியை போட்டு நம்ம ஏற்கனவே அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம்லங்க, அதில் ஒரு ஃபைல் அந்த கேலரியில் ஃபோட்டோ இருக்குங்களேங்க, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஆர்எஸ் மணி பஸ்ஸு டிஎஸ்ஆராக மாறிடும். அவ்வளோதாங்க டிஎஸ்ஆர் பஸ்ஸு, வேறு எதுவுமே இல்லைங்க விஜி. அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது இந்த லிவரி வந்து வேறு ஏதாவது அந்த பஸ்ஸில் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க விஜி. ஆர்எஸ் மணி பஸ்ஸில் மட்டும்தான் வரும். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. பாஸ்வேர்டு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியுங்க விஜி. பார்த்துங்க, அதாங்க முக்கியம், வேறு எதுவும் முக்கியம் இல்லைங்க. பார்த்துங்க. ஏன்னா ஆர்எஸ் மணி பஸ் மோடு இருந்தால் தான் அது பண்ண முடியுங்க. அதுக்கு தாங்க நான் அந்த வீடியோ வந்து நான் அதை ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ஆர்எஸ் மணி பஸ் மோடு, அதை பார்த்துங்க விஜி. வேறு எதுவும் இல்லைங்க. ஸ்ட்ரெயிட்டாக கேமுக்குள்ளே வந்துட்டு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தலாம்னு இறங்கிட்டேங்க விஜி. சரியான விதத்தில் போக போகிறேங்க விஜி. என்னென்னா ஆர்எஸ் மணி பஸ் மோடு வந்து பாஸ்வேர்டும் நான் அந்த மேப் மோட் லிங்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா லிங்க்கும் கொடுக்குறேன். அதை போய்ட்டு இஜெட்ஹெச்ல போய்ட்டு பாஸ்வேர்டு தெரியுங்களா, அது கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தாங்க புரியும் விஜி. அதனால் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாமே முடியும் விஜி. என்னடா அவன் மாற்றி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க விஜி. டக்குன்னு அதை வந்து இது பண்ணிடுங்க. காற்று வேறு சல்லன்னு அடிக்குது. இங்கே வேறு மழை, சரியான மழை பெய்யுதுங்க. டிஎஸ்ஆர் பஸ் வேறு நலையுதுங்க. எல்இடி வந்து லைட்டும் சீக்கிரத்தில் கொண்டு வந்து வச்சு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் கமெண்ட் பண்ணவே மாட்டேங்கிங்க தெரியலங்க. விஏவிஜி பஸ் தெறிக்க விடுதுங்க விஏவிஜி. சரியான விதத்தில் போகுது. ஆனால் என்னங்க ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கோம் இப்போதைக்கு. நம்ம டிடிஎஃப் மாதிரிலாம் போகிறதுக்கு ஆசைப்படலைங்க. வேகமாலாம் போகலங்க, மெதுவாக போயிட்டுருக்கோங்க. பொறுமையாக போகிறோங்க விஏவிஜி. பொறுமையாக போவோங்க. காற்று வேறு சரியானமாக அடிக்குதுங்க. புரியாதுன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக புரியுங்க விஏவிஜி. அதுக்கப்புறம் நம்ம என்னங்க பண்ணுவோம், எப்போதும் போல் 3D கேமரா ஓப்பன் பண்ணி ஒரு நல்ல இடத்துல ஃபோட்டோ எடுத்து பிடிக்கலாம் பார்த்தா சனியை முடிச்சுவேன். அந்த வண்டிக்காரை வேற வந்து ஊடக்க விட்டுட்டான். டேய் ஏன்டா ஊடக்க விட்றேன்னு கேட்டதுக்கு வியோஜி திமுறா பேசுகிறாங்க. நீங்களே கேளுங்க என்ன சொன்னான்னா, ஏன்டா ஃபோட்டோ கெடுக்கிற வியோஜி. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், போடா லூசுன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டேங்க வியோஜி. வண்டி எடுத்து புறன்னு போயிட்டேங்க. வண்டியை இடிச்சு தள்ளிட்டேங்க கோவத்தில் வியோஜி. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நேற்று வந்துருந்துச்சிங்க கோட்டு பாட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு எத்தனை பேர் கோட்டு படத்தில் உள்ள பாட்டு பிடிக்கும்னு கோட்டு பாட்டுன்னு என்ன உளறான்னு நினைக்காதீங்க விஜி. அந்த கோட் படத்தில் விசில் போடு பாட்டு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னா அவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எத்தனை பேருக்கு பிடிக்கும் கமெண்ட்லேயும் பண்ணிடுங்க. கமெண்டில் போட்டு ப்ளூ ஆல்ட்டினை போட்டு தெறிக்க விடுங்க விஜி. அதுக்கப்புறம் என்னங்க வேகமாக கிளம்பிட்டு அந்த போகையில் அந்த பாட்டு உனக்கு ஞாபகம் வந்துச்சுங்க. என்னடா 6 மணி ஆயிடுச்சு, அப்போ பாட்டு வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டேன் பாருங்க. பாட்டி ஒன்று தொடங்கட்டுமா, அதிரடி கலப்பட்டுமா. விஜய் சூப்பராக பாடியிருந்தாங்க. விஜய் எத்தனை பேருக்கு பிடிக்கும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் சொல்கிறது தான் உங்களுக்கு புரியும். விஜய் என்னடா இவன் காமெடி பண்ணுறோங்கிற மொக்க போடுறான்னு நினைக்காதீங்க. நம்ம இப்போ தாங்க யூடியூப் சேனலே தொடங்கியிருக்கோம். அடுத்து தெறிக்க விட்டுருவோம் விஜய். அடுத்தடுத்து மாஸ் பண்ணிடுவோங்க விஜய். அது வரை நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதாங்க முக்கியம் விஜய். வேறு எதுவுமே முக்கியம் இல்லைங்க விஜய். அதுக்கப்புறம் என்னங்க சேவ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கேமுக்குள்ளே போய்ட்டு ஒரு புகுந்தலாம்னு சொல்லிட்டு அப்படியே தெறிக்க விட்டுங்க விஜய். சூப்பராக இருந்துச்சுங்க.
அந்த பஸ்ஸு தாங்க டிஎஸ்ஆர் பஸ்ஸு. என்னங்க கோயம்புத்தூர் டு ஈரோடு. இப்போதைக்கு சம்மர் வெக்கேஷன் போயிருக்கோம், கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோங்க யோசிச்சு. அடுத்து ஷார்ட் சேனை போடலாம்னு டக்குன்னு யோசிக்கையில் என்ன தோணுச்சு, என்ன இந்த இந்த மியூசிக்கை வச்சே போடலான்னு நினச்சேங்க யோசிச்சு. அதனால் வேகமாக போயிட்டுருக்கேங்க யோசிச்சு. சரியான வேகத்தில் போகிறேன். உங்களுக்காண்டி இவ்வளோ நேரம் கத்தி கத்தி பேசுகிறாங்க, அதுக்காண்டியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யோசிச்சு. அதாங்க முக்கியம். இங்கேயும் பார்த்தா கோயம்புத்தூர்லேயும் காடாக இருக்குங்க, என்னன்னே தெரிலங்க யோசிச்சு. அதையும் மீறி தான் போயிட்டுருக்கோம். நான் சொல்கிறத திருப்பி சொல்கிறேன் கேளுங்க. ஆர்எஸ் மணி பஸ் மூடை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை முதல்ல பஸ்ஸை இந்த கேமில் கொண்டு வந்தால் தாங்க நீங்கள் எல்லாமே பண்ண முடியும் வியோஜி. இல்லாட்டி இந்த லிவரி டவுன்லோட் பண்ணிட்டு வேஸ்ட்டு தாங்க யோஜி. வேறு எதில் போட்டாலும் சேராதுங்க. அதனால் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோ போய் புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு அந்த மோடை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேமுக்குள்ளே வாங்க யோஜி. அதாங்க முக்கியம் யோஜி. அதனால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கேமுக்குள்ளே வந்துட்டு என்னடா அவன் சொன்னது வரலன்னு நினைக்காதீங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆர்எஸ் மணி பஸ் மூடை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணால் தான் இந்த லிவரி ஒர்க் ஆகும். என்னடா சின்னப்பா சொல்லிக்கிட்டு கிடக்குறான், வரவே மாட்டேங்குன்னு நினைக்காதீங்க விஜி. நீங்கள் ஆர்எஸ் திருப்பி சொல்கிறேன், ஆர்எஸ் மணி பஸ் மூடை டவுன்லோட் பண்ணால் தான் வரும். அதுதான் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாங்க முதல்ல ஃபஸ்ட்டு கொடுப்பேன், புரிஞ்சுக்குங்க. அதை முதல்ல நீங்கள் இது பண்ணிவிட்டு தான் இந்த டிஎஸ்ஆர் பஸ்ஸு வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க விஜி. வேறு எதுவுமே இல்லைங்க விஜி. உங்கள்கிட்ட இவ்வளோ நேரம் எவ்வளோ காண்டி பேசுகிறேன். நீங்கள் நம்ம பிஎஃப்ஜி ஃபேமிலியை வளர்த்து விடுங்க, எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். வேறு எதுவுமே இல்லைங்க விஜி. காய்ஸ்ன்னு சொல்லுவேன், ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவேன், எல்லாருமே நம்ம ஃபேமிலி தாங்க விஜி. அப்புறம் என்னங்க, வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருக்கேன், அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்க விஜி. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், வாட்ஸ்அப் லிங்க்கு. அப்புறம் என்னங்க, சேனலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொடுத்துருங்க விஜி. வேறு எதுவுமே இல்லைங்க விஜி. தேங்க்ஸுங்க. இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.